Hello everyone. இன்னைக்கு லெசன்ல as எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம், என்ன மாதிரி டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் யூசஸ் அதுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அதை பத்தின டீடைல்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் as அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றதுக்கு நம்ம வந்து இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம். முக்கியமா நம்ம எல்லாருமே பார்த்திருக்கிறது லீவ் லெட்டர் எழுதும்போது நம்ம பார்த்திருப்போம். as I am suffering from fever அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுல வந்து எனக்கு காய்ச்சல் இருக்கிற காரணத்தினால் அந்த காரணத்தை நம்ம சொல்றதுக்காக அந்த இடத்துல as போட்டிருக்கோம். ஸோ as வந்து இந்த இடத்துல ஒரு ரீசன் சொல்றதுக்கு, ஒரு காரணம் சொல்றதுக்காக இந்த இடத்துல as நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதே இது as I am out of the town, நான் வந்து ஊருக்கு போயிருக்கிறதுனால, ஊர்ல இல்லாதனால என்னால் இப்போ வர முடியல, ஐ எம் அன்ஏபிள் டு கம் அப்படி சொல்றதுக்கும் நம்ம இப்போ நம்ம ஊர்ல இல்லைன்ற காரணத்தினால என்னால் வர முடியல, as I am out of the town, I am unable to come. ஸோ இந்த மாதிரி காரணங்களை சொல்றதுக்கு முதல்ல as யூஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரெண்டு விஷயத்த ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு, கம்பேர் பண்றதுக்கு அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், as soft as satin. இப்போ இங்க வந்து சாட்டின் துணி எவ்வளோ சாஃப்டா இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கம்பேர் பண்ணணும், இல்லை சொல்றோம், யார்கிட்டயாவது ஒரு உவமை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம இதை சொல்லலாம், இது எப்படி சாஃப்டா இருக்கணும், சாட்டின் மாதிரி சாஃப்டா இருக்கும் அப்படி சொல்றதுக்கு as soft as satin அப்படின்னு சொல்லலாம். சாட்டின் துணி மாதிரி சாஃப்டா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுக்கு. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னா கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ இட்லிலாம் கல்லு மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கம்பேர் பண்றதுக்கு அப்பயும் நம்ம வந்து as யூஸ் பண்ணலாம். as hard as a rock, as hard as a rock இல்லை as hard as a stone இப்படிலாம் சொன்னா கல்லு மாதிரி இருக்கு, ராக்னாலும் சின்ன பாறை, ஸோ கல்லு மாதிரி இருக்கு அப்படி சொல்றதுக்கு as hard as a rock அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்து கூட நம்ம வந்து கம்பேர் பண்றதுக்கு, ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நம்ம இந்த இடத்துல as யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் asோட யூசேஜ், ஒரு விஷயத்த ரொம்ப மேக்சிமம் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லணும், மேக்சிமமா ஒரு விஷயத்த செய்ய சொல்றதுக்கு as யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு as soon as possible, as soon as possible. இந்த ASAP அப்படின்றது அப்ரிவேஷன் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இமெயில் எல்லாம் பார்த்தா தெரியும், ASAP அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்றதுக்கு as soon as possible அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூன்ன்றது வந்து ரொம்ப வேகமா எவ்வளோ சீக்கிரமா செய்ய முடியுமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ இதே எவ்வளோ சீக்கிரமான்றது, அதாவது முன்னாடி, இப்போ as early as possible அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த ரொம்ப முன்னாடியே நம்ம செய்யணும், எவ்வளோ முன்னாடி செய்ய முடியுமோ அவ்வளோ முன்னாடி செய். இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு எது சொல்லலாம்னா, காலையில எப்போ நான் எந்திரிக்கணும் அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா எவ்வளோ சீக்கிரமா எந்திரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா எந்திரி. ஸோ சூனுக்கும் ஏர்லிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சூனுன்றது வந்து கொஞ்சம் வேகமா, எவ்வளோ சீக்கிரமா வேகமா செய்யறதுக்கு, ஏர்லின்றது முன்னாடியே செய்யறது. ஸோ இப்போ நீ எவ்வளோ சீக்கிரமா எந்திரிக்கணும், முன்னாடியே எந்திரிக்கணும் அப்படின்னா as early as possible, எவ்வளோ முன்னாடி உன்னால முடியுமோ அவ்வளோ முன்னாடி நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ காஃபி யாராவது குடிக்கிறாங்க, உனக்கு காஃபி சூடா வேணுமா, எவ்வளோ சூடா வேணும் அப்படின்னா எவ்வளோ சூடா கொடுக்க முடியுமோ அவ்வளோ சூடா எனக்கு கொடு, எவ்வளோ சூடு பண்ண முடியுமோ அவ்வளோ சூடு பண்ணு அப்படி சொல்றோம்ல. அந்த மாதிரி சொல்றதுக்கு as hot as possible அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த லெசன் வந்து உங்களுக்கு எப்படி புரியணும் அப்படின்னா, எவ்வளோ கிளியரா புரியணுமோ அவ்வளோ கிளியரா புரியணும் அப்படி சொல்றதுக்கு as clear as possible, as clear as possible அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்சிமம் ஒரு விஷயத்த என்ன செய்யணுமோ அப்படி சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி as யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ as உடைய நெக்ஸ்ட் யூசேஜ் as well as. ஸோ as well as அப்படின்னா இன் அடிஷன் அப்படின்னு அர்த்தம், அதாவது இதோட சேர்த்து அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு as well as யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she is tall as well as pretty. ஸோ she is tall as well as pretty அப்படின்னா அவ வந்து நல்ல உயரமா இருக்கிறா, அதே மாதிரி அழகாவும் இருக்கிறா. she is tall as well as pretty. andன்றதுக்கு வந்து பதிலா இதை வந்து யூஸ் பண்ற மாதிரி நம்ம சொல்லலாம். andனா மற்றும், அதனுடன் சேர்த்து அப்படிதானே வரும். ஸோ அந்த மாதிரி இது வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா நம்ம சொல்றதுக்கு as well as அப்படின்னு சொல்லலாம். ஸோ she is tall as well as pretty. அவ வந்து உயரமாவும் இருக்கிறா, அதே சமயத்துல அழகாவும் இருக்கிறா, அதே சமயத்துலன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சொல்றது தான் as well as pretty அப்படின்னு சொல்றோம்.
இப்போ வந்து ஐ லைக் சாக்லேட் ஆஸ் வெல் அஸ் ஐஸ்கிரீம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும், அதே மாதிரி ஐஸ்கிரீமும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இந்த இடத்துல ஆஸ் வெல் அஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஆஸ் வெல் அஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் வெல். ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு சென்டென்ஸ் முடியிற இடத்துல ஆஸ் வெல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல ஆல்சோ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆமா இதுவும் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் தான் அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த ஆஸ் வெல் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ஆல்சோ அப்படின்றதுக்கு ஈக்குவலா வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் சாக்லேட் ஆஸ் வெல். ஐ லைக் சாக்லேட் ஆஸ் வெல் அப்படின்னா இங்க வந்து ஆஸ் வெல்க்கு எப்படி அர்த்தம் வருதுன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து வேற ஏதோ விஷயத்த பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கு வந்து பிஸ்கெட் பிடிக்கும், கேக் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படிலாம் நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா வந்து இப்போ நம்ம சாக்லேட்டை சொல்ல மறந்துட்டோம்னா ஐ லைக் சாக்லேட் ஆஸ் வெல் அப்படின்னா சாக்லேட்டும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு, சாக்லேட்டும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற, சாக்லேட்டும் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, அந்த மாதிரி சாக்லேட்டும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ லைக் சாக்லேட் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எஸ்டர்டே ஐ பாட் சம் சாரீஸ் ஆஸ் வெல். அப்போ என்ன அர்த்தம், நேற்று போய் ஷாப்பிங்ல நிறைய வாங்கினேன், நிறைய சுடிதார் வாங்கினேன், நான் வந்து ஷூ வாங்கினேன், ஸ்லிப்பர்ஸ் வாங்கினேன், நிறைய ஐட்டம் வாங்கினேன், அதோட சாரியும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, சாரியும் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு எஸ்டர்டே ஐ பாட் சம் சாரீஸ் ஆஸ் வெல். ஸோ ஆல்சோன்றதுக்கு பதிலாக சொல்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த ஆஸ்வெல்லாம் வச்சு நம்ம பேசும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு கேட்கறதுக்கு. அதாவது நம்மளோட அந்த கரெக்டாக நம்ம வந்து சொல்லுவோம்ல, தமிழில் பேசும்போது அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்ற மாதிரி இருக்கு, ஆனால் இங்கிலீஷில் பேசும்போது அது மாதிரி இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் கரெக்டாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆஸ் வெல் அஸ் இதெல்லாம் சொன்னோம்னா நமக்கே தோணும், ஓ கரெக்டாக நம்ம சொல்றோம் அப்படின்னு. ஸோ அதுவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அதுவும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஆஸ் வெல் அப்படின்றத சொல்றோம். ஸோ ஐ பாட் சம் சாரீஸ் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆஸ் வெல் அஸ் ஆஸ் இதெல்லாம் வச்சு உங்களால் என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதை ஃப்ரேம் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்கு, இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிலாம் கற்றுக்கிறதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.